காதலனை சிக்க வைக்க போலி இமெயில் ஐடிகளை உருவாக்கி பெண் ஒருவர் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன் அகமதாபாத் ஷிலாஜில் உள்ள திவ்யஜோத் பள்ளிக்கு வார இறுதியில் பல வெடிகுண்டு மிரட்டல் இமெயில்கள் மூலம் வந்தன. அந்த இமெயிலில் வளாகத்தில் வெடிபொருட்கள் புதைக்கப்பட்டிருப்பதாகவும் பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை கண்டு அச்சமடைந்த பள்ளி நிர்வாகம் உடனடியாக காவல்துறைக்கும் கல்வித்துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து விரைவாக செயல்பட்ட காவல்துறையினர் வெடிகுண்டு நிபுணர்களை வைத்து வளாகத்தில் பல மணி நேர முழுமையான சோதனை நடத்தினர். ஆனால் அப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இதற்கு முன்பாக ஜெனிவா லிபரல் பள்ளிக்கு அனுப்பப்பட்ட மிரட்டல் இமெயிலும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானது என தெரிய வந்தது. இதனால் போலீஸ் அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக குஜராத் மாநிலத்தில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் சென்னை சாலிகிராமம் பகுதியில் உள்ள ரேனி ஜோஷில்டா என்ற பெண்ணின் இமெயில் ஐடியிலிருந்து இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக போலீசார் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து குஜராத்திலிருந்து பெண் ஆய்வாளர் தலைமையிலான தனிப்படை போலீசார் மற்றும் சென்னையில் உள்ள கே நகர் போலீசார் உதவியுடன் அந்த பெண்ணின் வீடு மற்றும் கோடம்பாக்கத்தில் உள்ள அவரது தந்தை வீடு ஆகியவற்றில் சோதனை மேற்கொண்டனர். மேலும் இது தொடர்பான விசாரணைக்காக ரேனி ஜோஷில்டா மற்றும் அவரது தந்தை ஆல்வின் ஜோசப் ஆகிய இருவரையும் விமானம் மூலம் குஜராத்திற்கு தனிப்படை போலீசார் அழைத்துச் சென்றனர். அப்போது நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி போலீசாரை அதிர்ச்சியடைய செய்தது. பெண் ஐடி ஊழியரான ரேனி ஜோஷில்டா பெங்களூருவில் ஒரு சந்திப்பின் போது சக ஊழியரான திவிஜ் பிரபாகர் என்பவருடன் ஒருதலைபட்சமாக காதல் ஏற்பட்டுள்ளது. இதனை ரேனி ஜோஷில்டா திவிஜ் பிரபாகரிடம் கூறியிருக்கிறார். ஆனால் பிரபாகர் ஜோஷில்டாவின் காதலை ஏற்க மறுத்ததுடன் வேறு ஒரு திருமணத்தை செய்து கொண்டுள்ளார். இதனால் கோபமடைந்த ஜோஷில்டா பிரபாகரை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என திட்டம் தீட்டியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து பிரபாகரை பெரிய சிக்கலில் சிக்க வைப்பதற்காக தான் படித்த ரோபோட்டிக் பொறியியல் படிப்பை பயன்படுத்தி இருக்கிறார். தொழில்நுட்ப அறிவின் மூலம் போலியாக இமெயில் ஐடிக்களை உருவாக்கி இந்தியா முழுவதும் 12 மாநிலங்களில் 21 இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்களை விடுத்திருக்கிறார். கடந்த ஜூன் மாதம் தொடங்கி 20ஆம் தேதி வரையில் முக்கியமான நிகழ்வுகள் அவ்விடங்களில் நடைபெறுவதையொட்டி வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்ததால் 12 மாநிலங்களிலும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக மத நிகழ்வுகள் தொடர்பாகவும் முக்கிய தலைவர்கள் வருகை அடிப்படையில் வெடிகுண்டு மிரட்டல்கள் இமெயில்களாக அனுப்பப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி குஜராத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டதாகவும் ஏர் இந்தியா விமான விபத்தில் 270 பேர் உயிரிழப்பதற்கு தான் காரணம் என பொறுப்பேற்கும் வகையிலும் வெடிகுண்டு இமெயில் மிரட்டல்களை ரேனி ஜோஷில்டா அனுப்பியது தெரிய வந்துள்ளது. இதில் அவரது காதலன் திவிஜ் பிரபாகரை சிக்க வைக்கும் வகையில் பிரபாகர் பெயரில் இமெயில் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்காக VPN தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டார்க் வெப் மூலமாக தன்னை கண்டுபிடிக்க முடியாத வகையில் இதுபோன்று போலியாக வெடிகுண்டு இமெயில் மிரட்டலை 12 மாநிலங்களில் அனுப்பியது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அகமதாபாத் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொழில்நுட்ப ரீதியாக விசாரணை மேற்கொண்டனர். அப்போது மண்டையில் இருக்கும் கொண்டையை மறந்துவிட்டேனே என்ற காமெடி போல போலி இமெயில் வந்த கணினியில் தனது உண்மையான இமெயில் ஐடியை பயன்படுத்தியதால் ரேனி ஜோஷில்டா சைபர் கிரைம் போலீசாரிடம் வசமாக சிக்கினார். இதையடுத்து அவரை அகமதாபாத் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒருதலை காதலில் காதலனை பழிவாங்குவதற்காக போலி இமெயில் ஐடி மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து நாட்டையே மிரள வைத்த பெண் பொறியியல் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.